அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பஞ்சமி திதியானது 7/10/2024 திங்கட்கிழமை புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி என பார்க்கப்படுகிறது. அமாவாசை திதி முடிந்த 5ஆம் நாளும் பௌர்ணமி திதி முடிந்த 5ஆம் நாளும் பஞ்சமி திதி வரும். இது ஒரு சிறந்த திதி என்று கூறப்படுகிறது. சப்த கன்னிமார்களில் வராகி அம்மனும் ஒருவர். நாம் செய்கின்ற காரியத்தில் ஜெயமும் காரிய சக்தியும் தருபவள் இந்த வராகி அம்மன். பொதுவாக மக்கள் அனைவருமே இந்த பஞ்சமி திதியில் உணவு உண்ணாமல் விரதமிருந்து வராகி அம்மனை வழிபடலாம். ஆனால் குறிப்பாக பஞ்சமி திதியில் பிறந்த மனிதர்கள் இந்த பஞ்சமி திதியில் வராகி அம்மன் வழிபாடு மேற்கொள்வது சாலச் சிறந்ததாகும். இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பாம்பு புற்று அருகில் ஏதேனும் இருந்தால் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று 5 எண்ணெய் கலந்து அதில் நல்லெண்ணெய், திருமஞ்சனம், சிகப்பு இதனை அனைத்தையும் கொண்டு அந்த புற்றின் மேல் சாத்தி அதன் பிறகு 5 எண்ணெய், அடுத்ததாக 5 முகம் கொண்ட ஒரு குத்து விளக்கினை ஒரு நல்லெண்ணெயோ அல்லது 5 எண்ணெய் ஊற்றியோ நீங்கள் ஒரு திரி போற்று விளக்கினை ஏற்றி அந்த புற்றின் மேல் அந்த கன்னிமாரை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வராகி அம்மனையும் நீங்கள் வழிபடலாம். அந்த புற்றினை நீங்கள் மனதார வராகி அம்மனாக நினைத்து கொண்டு வழிபட வேண்டும். இங்கு நிவேதனமாக நீங்கள் படைக்க விரும்பினால் பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை அல்லது நவதானிய வடை, மிளகு வடை சேர்த்த தயிர் வடை, மொச்சைக்குட்டை போன்றவை, பானகம் ஆகியவற்றை நீங்கள் நிவேதனமாக படைக்கலாம். குறிப்பாக இந்த சப்தமி திதியில் ஏவல், பிள்ளிசூனியம் போன்றவற்றை பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தால் குடும்பத்தில் நல்லது நடக்கும். இந்த வராகி அம்மனை நினைத்தால் கடன் தொல்லை, வறுமை ஒழியும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி என 2 தேதிகள் வருகின்றன. இந்த பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் இந்த கெட்ட சக்திகளின் தாக்கம் குறையும். இந்த பஞ்சமி வழிபாடு என்று சொன்னாலேயே வராகி அம்மன் தான் பெரும்பாலான மக்களுக்கு நினைவுக்கு வருகிறார்கள். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி அமைப்புகள் கொண்டிருக்கும். இந்த பஞ்சமி திதி இந்த திதியில் அவதரித்தது தான் இந்த வராகி அம்மன். அந்த வகையில் பஞ்சமியில் தான் வராகி அம்மன் அவதரித்திருக்கிறார்கள் என குறிப்பிடத்தக்கது. எனவே ஒவ்வொரு பஞ்சமி என்றும் வராகி அம்மனை வழிபடுவது வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் என்பது ஐதீகம். முதலில் நீங்கள் உங்கள் வீட்டில் பில்லி சூனியம், ஏவல், கெட்ட சக்திகளின் தாக்கம் இருந்தால் வராகி அம்மனை முதலில் வழிபடத் தொடங்குங்கள். பஞ்சமி திதியை நீங்கள் முக்கியமாக தேர்ந்தெடுத்து கொண்டு அதிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் இந்த வராகி அம்மன் வழிபாடை. ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வருவது முதல் வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுபோல சில வாரங்களிலேயே நீங்கள் வராகி அம்மனை வழிபடுவதால் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்க்கலாம் என்று ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள். அதுபோலத்தான் பஞ்சமி நாளன்று வராகி அம்மனை வழிபட்டால் நம்முடைய எதிரிகள் காணாமல் போவார்கள், எதிர்ப்புகள் மற்றும் பகை உள்ளிட்டவை நீங்கும். இதுபோல உங்களுக்கு பிள்ளை சூனியம், ஏவல், திருஷ்டி, கண் திருஷ்டி போன்றவை இருந்தால் உள்ளிட்ட எதிர்மறை சக்திகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் விரைவில் இந்த வராகி அம்மனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். பஞ்சமி திதியில் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது எதிர்மறையான தாக்கத்திலிருந்து விடுபட வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அப்படி வழிபட முடியாதவர்கள் அகல் விளக்கினை வாங்கி அம்மனை மனதார நினைத்து கொண்டு வீட்டிலேயே அகல் விளக்கை ஏற்றி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை தெரிவிக்கலாம். அதுபோல உங்கள் வீட்டில் வராகி அம்மனுக்கு விளக்கேற்றி செவ்விரளி, செம்பருத்திப்பூ, பானகம், உளுந்த வடை, சர்க்கரை வடை மற்றும் மாதுளம்பழம், சிவப்பு அழல், ஏதேனும் இனிப்பு பாயாசம் அல்லது வெல்லம் போன்றவற்றை இந்த நெய்வேத்தியமாக செய்து அம்மனுக்கு படையிலிட்டு நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். குறிப்பாக அஷ்டமி, தசமி, பஞ்சமி நாட்களில் வராகி அம்மனை வழிபடலாம். இரவு 8 மணிக்கு மேல் 10 மணிக்குள் உங்கள் இல்லத்திலேயே வராகி அம்மனை நினைத்து வழிபட வேண்டும். நெய்வேத்தியமாக எருமை தயிர், தேன் கலந்த மாதுளை, அன்னாசி, செங்கரும்பு, ஆமை வடை, அடுத்ததாக சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாம் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்ததாகும். வராகி அம்மன் பன்றி என அவதாரமாகும். விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்றாகும்.
அன்னையை வராகியம்மன் பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள். அம்பிகையின் முக்கிய மாந்திரிகமாக விளங்குகிறார்கள். இந்த வராகியம்மனுக்கு 3 கண்கள் இருக்கின்றன. இது சிவனின் அம்சமாகும். ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் வராகியம்மன் அவதரித்தார்கள். முக்கியமாக வராகியம்மனை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும். 5 பஞ்சமி 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வராகி அம்மனை வழிபட்டு நினைத்து வந்தால் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், செல்வ வளம் பெருகும் என ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர். வராகி அம்மனுக்கு பிடித்த நிறமாக பவள நிறம், நீல நிறம், சங்கு பூக்கள், கருந்துளர்ச்சி, வில்வம் அன்னைக்கு ஏற்றது. முக்கியமாக பௌர்ணமி நாளில் அன்னையின் சக்தி அதிகமாக கூடும். வராகி என்றாலே வரம் கொடுப்பவர் என்று பொருள். இவள் அதர்வண வேதத்தின் தலைவியாகவும் இருக்கிறார்கள். முக்கியமாக பஞ்சமி திதியில் திங்கட்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும், வீடு நிலம் தொடர்ந்த பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார்கள். இந்த பஞ்சமி திதியானது பல்வேறு வகையில் அழைக்கப்படுகிறது. ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி, இது கருட பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்டில் முக்கியமாக கருட பகவானை வழிபடுவது சிறந்ததாகும். புரட்டாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் ரிஷிகளை வழங்குகிறார்கள். இது ரிஷி பஞ்சமி என அழைக்கப்படுகிறது. இவ்விரதம் சப்த ரிஷிகளை வணங்கி வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சப்த பெண் தெய்வங்களில் அதிக வீரமும் தீய சக்திகளை அழிப்பதில் அதிகப்படியான வேகமும் நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த வராகி அம்மன் இருக்கிறார்கள். முக்கியமாக பண்டிகையின் போது சப்த கன்னிமார்களுக்கு படையிலிட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. அதாவது போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்று விட்டு வந்த பின்னரும் சப்த பெண் தெய்வங்களை வழிபட்டனர். இந்த பெண் தெய்வங்களை கௌரி, மகேஸ்வரி என தெய்வங்களுக்கு தனித்தனிய ஆலயங்கள் கட்டப்பட்டன. அடுத்த கட்டங்களில் வராகி அம்மனுக்கு தனியாக கோவில்கள் கட்டப்பட்டன. பூஜைகளும் வழிபாடு முறைகளும் வேறு சில வகையாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலில் வராகி அம்மன் நீங்கள் தரிசிக்கலாம். முக்கியமாக பஞ்சமி திதி என்பது வராகி அம்மனுக்கு வழிபட முக்கிய நாளாகும். இந்த பஞ்சமி திதியில் வராகி அம்மனை மனதார வழிபட்டு வந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். முக்கியமாக வளர்பிறை பஞ்சமித்தான் வராகி அம்மனுக்கு மிக சிறந்ததாகும். வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் அருகில் இருக்கும் கோயிலுக்கு செல்லுங்கள், வழிபாடு பிரார்த்தனைகள் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அருகில் ஆலயங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டில் திருவிளக்கேற்றி பூஜை அறையில் அமர்ந்து வராகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு ஆத்மார்த்தமாக அந்த வராகி அம்மனை நீங்கள் கைகூப்பி வணங்குங்கள். தீய சக்திகள் எல்லாம் அழிந்து நம்மை காத்தருள்வாள் வராகி அம்மன். பில்லி சூனியம் வீட்டில் இருந்தாலும் அதனையும் அந்த தேவியானவள் அழித்து விடுவார்கள். அடுத்ததாக நமக்கு எதிரிகளால், அதாவது பங்காளிகளால், எதிரிகளால் தொல்லைகள் இருந்தால் அதனை அனைத்தையும் எதிரிகளையும் எல்லாம் தவிடுபடியாக்கி விடுவாள் வராகி அம்மன். உங்கள் வீட்டில் கெட்ட சக்திகளின் தாக்கம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்து கொண்டால் கவலைப்பட வேண்டாம். வராகி அம்மனை இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் முறையாக வழிபட்டு வந்தால் அனைத்து பில்லி சூனிய சக்திகளையும் அவர் அழித்து விடுவார்கள். எதிரிகள் எல்லா நிலையும் உருவாக்கி தந்து விடுவார்கள். சகல சௌபாக்கியமும் தந்தருள்வாள் வராகி அம்மன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.